திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பட்டாசு வெடித்ததை தட்டி கேட்ட தாய் மகனை சரமாரியாக தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனியை அடுத்த பெரிய மொட்டுத்துண்ணு கிராமத்தில் தெய்வானை தனது மகன் மாயகிருஷ்ணனுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் பிறந்தநாள் கொண்டாடிய அதே பகுதியைச் சேர்ந்த வசந்த் மற்றும் துர்க்கைராஜ் ஆகியோர் வெடி வைத்துள்ளனர். பயங்கர சத்தம் வந்ததை தட்டி கேட்ட தெய்வானை அவரது மகனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெடிச்சத்தம் கேட்குதுன்னு நாங்கள் 11:30 போனோமுங்க. 11:30 தலைவாசல் போய் பார்க்கையில் வண்டியில் டூ வீலரில் பட்டு சத்தம் கேட்டுச்சுங்க. நாங்கள் யார் சத்தம் கேட்குதுன்னு மட்டும் வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தான் கேட்டோமுங்க. அவங்க 2 பேர் வந்து மேலிடத்துலேருந்து 2 பசங்க வந்து எங்களை தாக்கி அடிச்சிட்டாங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறே அப்படின்னு கேட்க, எனக்கு பிறந்த நாள், நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. மகனையும் அடிச்சிட்டாங்க, என்னையும் அடிச்சிட்டாங்க. அதனால கண்ணு வலிங்க, சோல்டு வலி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க.